கோவையில் வசித்து வரும் தங்களது சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் குடியிருக்கும் வீடு தொடர்பான பிரச்சனையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல்கள் சங்க தலைவர் விஜயகுமார் பேசுகிறேன். நம்ம சங்கத்தில் கோவை வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் மணிகண்டன் வழக்கறிஞர் ஒரு எழுத்து மூலியமா ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6 லட்சம் ரூபாய் போகியத்துக்கு ராமநாதபுரம் பகுதியில் சிவகுமார் தனலட்சுமி தம்பதியர் வீட்டில் வசிச்சுட்டு வந்ததாகவும், 6 லட்சம் ரூபாய் போகிய பணத்தை திருப்பி கொடுக்காம வீட்டை காலி பண்ண சொல்லி சட்டவிரோத செயல்களில் அவங்க ஈடுபட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக அவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு, அந்த தீர்ப்பு மீறி அவங்க காரை கொண்டு நிறுத்துறது, அவங்க மனைவி தகாத வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இது காவல்துறையோட ஆதரவு உதவியோடு இந்த மாதிரி செயல்கள் நடந்து வருவதாகவும் எங்ககிட்ட கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு குண்டர்களை ரவுடிகளை வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும், வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது, வழக்கறிஞர்களுக்கு எதிரான குற்றவிரோத செயல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது. இதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதோடு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குதுங்க. தமிழ்நாடு அரசும் டிஜிபியும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். என் பேர் மணிகண்டனுங்க. நான் கோவை ராமநாதபுரம் டி நகரில் சிவகுமார் தனலட்சுமி ஆகியோர் சொந்தமான வீட்டுக்கு போகியத்துக்காக ரூபாய் 6 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து நான் 2021ஆம் வருஷம் போகியத்துக்கு போயிருக்கேன். கடந்த ஒரு 3 மாதத்துக்கு கடந்த மார்ச் மாதம் போகி வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லி மேற்படி சிவகுமார் கிட்ட சொன்னார். அதுக்கு நான் கொடுத்த போகி தொகை கொடுத்தா நான் காலி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு எங்கிட்ட போகி தொகை நீ காலி பண்ணி 1 வாரம் கழிச்சு வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னார். இதற்கிடையில் என்னாச்சு, கடந்த 11/4/2024 அன்று சிவகுமார் மற்றும் ஒரு 3 பேர், சிவகுமார் அவங்க வீட்டு வகையாக மற்றும் ஒரு 3-4 பேர் மேலே எல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசி எல்லாம் அடிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் D1 ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். அந்த புகாருக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்ககிட்ட பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி 2 தரப்புலையும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கோவை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு அசல் வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி என்னுடைய சுவாதீனத்தை இடையூறு செய்யக்கூடாது என்று ஒரு தடையாணை ஒன்று வாங்கியிருக்கேன். நான் மேற்படி தடையாணை வாங்கினதுக்கப்புறமும் என்னோட சுவாதீனத்தை டிஸ்டர்ப் பண்ணி நான் என்னோடய வீட்டு வாசல் வழியாக போக விடாமல் அவங்க காரை நிப்பாட்டி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக திரும்ப 1/5/2024 அன்று நான் D1 ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மேற்படி கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. இதுக்கப்புறம் கடந்த 5/7/2024 அன்று, அதாவது வீட்டை பூட்டி வச்சுட்டு என்னோடய வீட்டோட கீழ் கேட்டை அவங்க காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 12 மணிக்குள்ளே 4-5 தடவை பூட்டி வச்சு என் ஒய்ஃப் வெளியே போகிறதுக்கு உள்ளே வரக்கு விடாமல் தொந்தரவு பண்ணிட்டுருந்தாங்க. அதே நாளன்று என்னோட மனைவியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மணிமொழின்னு சொல்லி ஒருத்தங்க பார்க்க வராங்க. அவங்களுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டி ரொம்ப அசிங்கமாக பேசி வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் திட்டி அனுப்பிட்டாங்க. இது சம்மந்தமாக என் ஒய்ஃப் என்கிட்ட தகவல் சொன்னதுக்கப்புறம் நான் 5/7/2024 அன்று மதியம் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது மேற்படி சிவகுமார் மற்றும் அவங்க ஆட்கள் எல்லாம் என்னை அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அரசு மருத்துவமனையில் 3 நாள் உள்நோயாளியாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இது சம்மந்தமாக நான் D1 ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன். இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுத்ததுக்கான தகவல் எனக்கு வரவில்லை. அதுக்கு பதிலாக என் மீது ஒரு பொய் வழக்கு பதியப்பட்டு மேற்படி காவல் நிலையத்துக்கு என்னை அழைத்து சென்று நீ வீட்டை காலி செய்யாவிட்டால் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி என்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க காவல் நிலையத்தில். என்னோட உயிருக்கும் உடமைக்கும் இப்போ எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதாவது நமக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை அவன் எனக்கு கூட நான் சும்மா அனுப்பிட்டாங்க. 6 லட்சம். இந்த 2021 குடி போயிருக்கிறீங்க, எப்போ காலி பண்ணுறேன்னு? இல்லை அப்படி இல்லை, அது நிமிஷம் எப்போ வேணாலும் காலி பண்ணிக்கலாம். இல்லை அதுதாங்க ஆரம்பமே அதான். இப்போ தான் பாதிக்கப்பட்டது. ஆமாம், அவர் பாதிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். நீங்கள் அடுத்து 2வது பேசுங்க. ஃபர்ஸ்ட் அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டோம். சரி, அப்புறம் நீங்கள் அவர் அட்வொகேட் எப்படி பேசுங்க. சார் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 2021 குடி போனேன்.
சொல்றீங்களா? இல்லை அவங்க தான் வந்து வீட்டுக்கு தான் காலி காலி பண்ணுன்னு பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அவர் வந்து நீங்கள் பணம் கேட்குறீங்க. பணம் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு நினச்சி வாங்கிக்கோ, காலி பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படிங்க. அது யார் ஏற்றுக்குவா? அது யார் ஏற்றுக்கணும்? அதில் தான் பிரச்சனை சொல்கிறேன். அதில் உங்களுக்குள்ள வாக்குவாதம் வாக்குவாதம் கூட இல்லை, பணம் கொடுத்தா போவேன் பணம் சொல்லிட்டேன். கொடுத்தா போவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து மேலே 4-5 பேருக்கு கூட்டம் தான் அடிச்சிட்டான். சரி சரி. அதுக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க, ஃபோனை எடுக்கலாங்க. கொடுத்துருப்பீங்கல்ல, அதுக்கு அந்த காரணம் அந்த பொம்பளை மட்டும் தான் இங்கே இருந்துச்சு, அந்த கிளவி மட்டும் தான் இங்கே இருந்துச்சு. சரி. பையன் வாட்டுங்க வாங்கிட்டு இருந்துச்சு. அந்த பையன் வந்தது என் தண்ணி ஒரு நாள் போடாமல் இருந்தாங்க. என் தண்ணி கரெக்டாக போடுங்க, நான் சும்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் நீங்கள் வீடு எங்களுக்கு அப்படின்னு சரி காலி பண்ணி நீங்கள் பணம் கொடுங்க கொடுக்கும். இல்லை சார், ஓகே. ஆமாம், அதான் என்ன சொல்கிறது. ஆமாம் சார், இப்போ 2021 தான் போயிருக்கீங்க. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இது பையன் வரைக்கும் இப்போ தான் வந்தான், 4-5 மாதம் தான் வந்து வந்து வந்ததுக்கு வந்தால் பிரச்சனை. ஓ சரி. அவங்களுக்கு வருமானம் அதிகம், மாதம் 4 லட்சம் அமௌண்ட் இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் ஸ்டேஷனு வேறு வந்து ஃபாரின் வரைக்கும் கொஞ்சம் சரி, இந்த வேறு பணம் கொடுத்ததுக்கு வேற எந்த விதமான உங்ககிட்ட இது இல்லை. நம்ம வந்து அது என்ன வந்து நீங்கள் பணம் கொடுத்தா காலி பண்ணிடுவாரு. என்னோட ஆனால் திரும்ப அவர் காரை கொண்டு வந்து அடுத்த விஷயம் வந்து அவங்க வைஃப் வந்து கிளம்ப அதெல்லாம் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம எல்லாமே இருக்கு. எது கொடுத்தாலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. பேரளவுக்கு ஒரு டம்மி செக்ஷன் கூட போடலாம், இல்லை அப்படின்னா எஃப்ஐஆர் போடுறது இதே தான் நடந்துருக்கு. கூப்பிட்டு பணம் கொடுத்துருக்கிறாரு,